பூக்கா பா அடி வாட்டுக்கிறியாண்ணா? எத்தனை கிலோண்ணா இருக்கும்? இது இருக்குண்ணா 10-15 கிலோ கிட்ட வரணும். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் சூர்யா பாலா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎன்ஆர் ஃபிஷிங். இன்றைக்கி மீன் பிடிக்கிற வந்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டேமுக்கு தான் மீன் பிடிக்க வருவாங்க. மழை பெஞ்சு தண்ணிலாம் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல நல்லா மீன் மாட்டுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே இந்த இடத்துல மண்புழு எடுத்துகிட்டு வந்து மீன் பிடிக்க போகிறேங்க. நூடுல்ஸா? மீன் நூடுல்ஸ். இன்றைக்கி இந்த ஊக்கில் தாங்க செம்ம மீன் பிடிச்சோம். ஒரு மீன் கூட மிஸ் ஆகலை. செம்மையாக ஜிலேபி மீன் மாட்டிகிட்டே வந்தது. ஜிலேபி மீன் நல்லா பிடிக்கிறவங்க இந்த ஊக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த ஊக்கில் ஒரு மீன் கூட மிஸ் ஆகலை. வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள். வீடியோ நடுவில் சொல்லியிருக்கோம். ஓகா பா, ராடு எப்படி வலியுது பாருண்ணா. சைஸ்ண்ணா ஃபஸ்ட்டு தூண்டில் மாட்டின மீன் ஒரு பெரிய சைஸ் மீனுங்க. மணியில் மாட்டிங்க. நீங்களும் இதேமாரி தூண்டியில் மீன் பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குதுங்களா? ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி நம்ம சுதா ப்ரோக்கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த தூண்டில் மட்டும் இல்லாமல் ரீலு ராடுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க ஃபிஷிங் சம்மந்தமாக. நாங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சரியான சைஸில் ஜிலேபி மீன் பிடிச்சிருந்தாருங்க. இந்த பக்கம் மீன் மாற்றத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக தாங்க நல்ல மீன் அதிகமாக மாட்டிகிட்டே இருந்தது. ஆகண்ணா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாருனா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அக்கா ஆ நாங்களே எதிர்பார்க்கலங்க. ஊக்கில் மீன் மாட்டிச்சுன்னா கைண்டிக்கு தான் பார்த்தேன். ஒவ்வொரு மீனும் இங்கேருந்து தூக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி இருக்குங்க. 10 அடிக்கு மேலே நின்று தான் இங்கே தூண்டில் போட்டிருக்கோம். மீனில் செம்மையாக மாட்டிச்சு. சரியான ஊக்கு, செம்மையாக லாக். அடிக்கிற மீன்லாம் லாக் ஆகிட்டு தான் வந்தது. ஒரு மீன் கூட மிஸ்ஸே ஆகலைங்க எங்களுக்கு. தொங்க விட்டு தான் போடணுமா? பூக்கா என்னண்ணா ஒரே முல்ல டீல் ஆகிட்டா பார்த்தி. ஊக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க மண்புழு கோக்கணும். ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தண்ணிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த புழு தண்ணிக்குள்ளே இப்படி இப்படி ஆடுங்க. அதை பார்த்துட்டு நல்ல பெரிய மீன் வந்து அடிக்குங்க. அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. பெண்டாவதுலண்ணா இது நல்லா இருக்குமா? அதுதான் சைஸுப்பா கேள்விதான். பார்த்து 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 பார்த்து
இரு பொறுமை 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 பொறுமை. ஸ்டிக்கு வஞ்சி பண்ணான்னு தெரியலையா? ஸ்டிக்கு லைனை பிடிச்சிட்டுண்ணா அண்ணா அடிக்கிற இருப்பே. ஏய் காட்ட பார்த்து பார்த்து எகிரி உள்ளுக்குள்ள உயிர்ந்துட போகுது. நம்ம உதயாபுரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக மண்புழு கோக்குறாருன்னு பாருங்க. அது பெரிய பூச்சி எடுத்து ஃபஸ்ட்டியா ஒரு கிலோ 3/4 கிலோ அந்த சைஸ் ஜிலேபி மீன்லாம் பார்த்தீங்கன்னா 10 அடி மேலே இருந்து தாங்க தூக்கணும். ஆனால் ஊக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகலை, நல்லா ஊக்கு நல்லா தாங்குச்சு. நாங்களும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் செம்மையாக இருந்ததுங்க ஊக்கு. உங்களுக்கு வேணுன்னா சுதா ப்ரோக்கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணல நான். அது எதுவுமே பண்ணலையே, எதனா பண்ணாதான் நம்ம கண்டுபிடிக்க கூடாது. சென்னை 6,28,000 படத்தில் வர காமெடி மாதிரி தாங்க இதுவும். பாலை இவரு பிடிக்கல, பால் தான் இவரு பிடிச்சிது, அந்த மாதிரி தாங்க இதுவும். மீன் இவரு பிடிக்கலங்க, மீன் தாங்க இவரு வந்து பிடிச்சிது. ஊக்கு பார்த்தீங்கன்னா சைடில் மாட்டி வந்திருக்கோம் பாருங்க நீங்களே. பக்கத்தில் சாப்பிட்டு வந்துடுறான். அதான் வெளியே போக பவுல் ரெட்டி சைடு கொடை கொடை எத்தணும்ண்ணா, கொடை எத்தணும். ஓகே ஓகே பொண்ணா போட்டோ எடுக்கிற வேலை அப்படியே தூக்கு அப்படியே தூக்கு. சரியான சைஸ். வெறியை தீர்த்துக்கணும் போல்த, வெறியை தீர்த்துக்கணும், வெறியை தீர்த்துக்கணும். ஊக்கட்ட எவ்வளோண்ணா வருது இந்த ஊக்க? இந்த ஊக்கு நான் 5 ஊக்கு 20 ரூபா வருது. 5 ஊக்கு 20 ரூபாவா? செம்மையாக இருக்குதுண்ணா ஊக்க. பா பொழந்து கட்டுக்கிறியாண்ணா மீனை? ஏதோ 10-15 கிலோக்கு மேலே இருக்கும் போது தானே. ஓகே பா சின்னதாகுது. ஐயோ இன்னும் கெல்த்தினா தொப்பை கழிச்சுண்ணா. தொப்பு கெல்த்தி தூக்க. தொப்பை கழிச்சில இந்த கழிச்சு புட்டை கெல்த்தி. புட்டை கழிச்சில எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த கெளுத்தி மீன் மாட்டுச்சுங்க. இந்த கெளுத்தி மீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மண்பானையெல்லாம் வச்சு மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கழிச்சு பார்த்தல நல்லா சைஸாக இருக்குல்ல. கொட்டிச்சுன்னா இன்னும் ஒரு இது கொட்டம் கொட்டுமா? கொட்டம் இந்தா கொட்டம் இதாம்மா கொட்டம். அதனால ஒன்றா ஆகுது 10 பேர். ஒரு கட்டத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த மண்புழுலாம் பார்த்திங்கன்னா தீர்ந்து போச்சுங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து நம்ம தம்பி வந்து அண்ணா பாசியை போட்டு மீன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. சரி என்னடா தம்பி இதில் போட்டால் மீன் அடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்னா இதை வச்சு தானே நான் பெரிய பெரிய சைஸ் ஜிலேபி மீன்லாம் அடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. நீங்களும் இந்த மாதிரி பாசை போட்டு மீன் அடித்த அனுபவம் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
போச்சா? வாயிலே வச்சுருக்குதுண்ணா. பொறுமை பொறுமை இங்கே சைஸ் தான் ஒரு அப்படியே பண்ணுங்க. ஒரு தூக்கு. சரிதாங்க. பட்டியா மாட்டேங்குதுண்ணா கை இருக்கிறதுல பட்ட ஜிலேபி. அது ஏன்டா என்ன மட்டும் தனியாக தூக்கிட்டு வந்த? கட்டா நம்ம பிரபனை நீங்கள் என்ன மட்டும் தான்ப்பா மீன் பிடிப்பீங்களா? இப்போ பாருப்பா, நான் ஒரு மீனுக்கு 2 மீன் அடிக்கணும்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே அடிச்சிட்டாருங்க. இது பொறுமை 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 பொறுமை. 2 வருதுப்பா. 2ஆ? ஓ என்னண்ணா ஒரே கல்ல 2 மாங்காய் வச்சுட்டுக்கிறேன். இல்லை சரியான சைஸ்ண்ணா. பரவாயில்ல 2 வந்துச்சு. கட்டா தூக்கு தூக்க. சூப்பரா 2 வந்துச்சு. கேட்டா அது டயர்டு பாரு. 2 தேத்து போன சிக்க பையில அப்படியே கையிட. இந்த மீன்லாம் ஃபுல்லாக இதில் தான் பிடிச்சதா? இந்த ராட்டில் தான் வச்சு. காட்டியா எந்த ராடா? எவ்வளோண்ணா அது? 700 வரும். இந்த ராடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டியில் தான் ரெடி பண்ணாங்க. ஓட்டேரியா? ஓட்டேரி ஃபஸ்ட்டில் வந்து கட்டைக்குச்சி போயிடுச்சுன்னு ஒரு மூங்கில் குச்சி அவங்க ஓட்டேரியாவில் இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த இது ரெடி பண்ணாங்க. அங்கே தான் ரெடியாக வந்துட்டு இந்த ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்கு வந்து அந்த சைடு தான் இருக்கும் ஃபுல்லாக. சிட்டியில் முக்கால் சைடு தான் இருக்கும், 10 சைடு இருக்காது இந்த ஸ்டிக்கு. இது வேணும்னா நம்ம சேனலில் பார்த்து கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிண்ணா. காட்டுண்ணா மீன் தூக்கணும். எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறேன்னு பாருங்க. பா அடி வாட்டுக்கிறியாண்ணா? எத்தனை கிலோண்ணா இருக்கும்? இது இருக்குண்ணா 10-15 கிலோ கிட்ட வரணும். சரி சரிண்ணா. சூப்பர்ண்ணா சூப்பர். அண்ணனுக்கு ஒரு கை தட்டுங்கப்பா. அதுதான் வேட்டை முடிஞ்சது. நீ சரியான வேட்டை இன்னைக்கு அண்ணா அடிச்சு நிறுத்தி எடுத்துக்கிறாரு. எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாமே பிடிச்சினுக்கிறாங்க மீன். பாருங்க ஒரு பக்கம் வலை விட்டு பாருங்க மழை வந்துச்சு. நாங்களும் பேக்கப் ஆக போகிறோம். அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு மழையில் நனைஞ்சி மீன் பிடிச்சி வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மீன் பிடிக்கிற வழக்கம் தாங்களே வந்து கண்டு இங்கே எவ்வளோ பெருக்கிறான்? இன்னும் செம்ம மீன் பிடிச்சினுங்கிறாங்கண்ணா. முடிச்சு விட்டீங்க போங்க. தூக்குங்க. எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறீங்க பாரு. தூக்கு தூக்கு.
டேய் நேரா அது டேய் டேய் அவ்வளோதான் நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. மீன் நல்லா மாட்டுது. கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் காணோலியா ஏய் பார்த்து பார்த்து விக்கி. ஏ உதயா அவங்க பிடி பசங்க வேறு இல்லாமல் போயிட்டானுங்க. காலில் பத்திரம். ஐயோ